அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸலைத்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்னாஸு இத்தகூ ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரப்பி இஷ்ரஹ்லி சத்ரி வயசிர்லி அம்ரி வஹ்லுல் ஹுக்தத பில்லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. நான் இன்னைக்கு உங்கள் முன் பேச போகிற தலைப்பு முகமன் கூறுதல், அதாவது சலாம் சொல்லுதல். திருமறை குரானில் வந்து ஹதீஸ்லையும் குரான்லையும் சலாம் கூறதை பற்றி நிறைய இடத்துல வருது. அதை பற்றி நம்ம இப்போ அந்த பயானில் பார்ப்போம். முதல்ல வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் சொல்லணும். அதாவது வீட்டுக்குள்ளே நுழையும் போது சலாம் கூறி நுழையும் வழக்கம் வந்து நம்மள அதிகமான இடத்துல வந்து இல்லை. ஆடு மாடு முறையின்றி நுழைவது போல ஆறறிவு பெற்று நாமும் நடந்து கொள்ளுதோம். நாகரிகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒழுங்கை வந்து நம்ம பேணணும். தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அடுத்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே நுழையும் போது முதல்ல சலாம் சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா அவங்க எந்த நிலையில இருப்பாங்க என்பது வந்து நம்மளால அறிய முடியாது. பெண்கள் வந்து பெரும்பாலும் வெளியே தங்களுடைய உடல்களை மறைக்கும் அளவுக்கு வீட்ல வந்து மறைக்க மாட்டாங்க. தன்னுடைய வீடு என்பதால் ஆடை விஷயத்துல வந்து கவனக்குறைவாக தான் அவங்க இருப்பாங்க. வருபவங்க வந்து சலாங் கூறி அனுமதி பெற்று நுழைந்தால் யாரோ ஒருவர் வருகிறார் என்று அவங்க புரிந்து கொண்டு எச்சரிக்கையாக நடந்து கொள்வாங்க. பிறரது வீட்ல வந்து அனுமதியின்றி நம்ம நுழைவது வந்து ஒரு ஒழுக்கக்கேடான செயலாகவும் உள்ளது. மனிதனுக்கு வந்து ஒழுக்க மாண்புகளை கற்றுத்தருகின்ற இஸ்லாம் வந்து இந்த ஒழுக்குமுறைகளை வந்து மிகவும் வலியுறுத்தி சொல்லுது. சலாம் கூறாமலும் அனுமதி பெறாமலும் வீட்டுக்குள்ள நுழைவதை வந்து தடை செஞ்சிருக்காங்க. இதை வந்து அல் குரான்ல 24வது அத்தியாயத்துல 27வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். யா ஐயுஹல்லதீன ஆமனோ லா ததுஹுலு புயூத்தன் கைர புயூத்திக்கும் ஹத்தா தஸ்தஹ்னிசு ஒத்துசல்லம துசல்லமு அலா அஹ்லிஹா தாலிக்கும் கைருன் லக்கும் லஅல்லக்கும் ததக்கரோன். அதாவது நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் வீடுகளில் அல்லாத வேறு வீடுகளில் அவர்களின் அனுமதி பெறாமலும் அவ்வீட்டாருக்கு சலாம் கூறாமலும் நுழையாதீர்கள். இதுவே உங்களுக்கு சிறந்தது. இதனால் பண்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனத்துல சொல்றான். அதாவது நம்பிக்கை கொண்ட முஸ்லிம்கள் வந்து உங்கள் வீடு அல்லாத வேற வீட்ல நுழையும்போது நீங்க அனுமதி பெறாமலும் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து சலாம் கூறாமலும் நுழையாதீங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்ததுன்னு சொல்லி இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்புறம் இன்னொரு வசனத்திலயும் அல்லாஹ் சொல்றான். 24வது அத்தியாயத்துல 28வது வசனத்திலயும் சொல்றான். அங்கே எவரையும் நீங்கள் காணாவிட்டால் உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் வரை அங்கே நுழையாதீர்கள். திரும்பி விடுங்கள் என்று உங்களுக்கு கூறப்பட்டால் திரும்பி விடுங்கள். அதுவே உங்களுக்கு பரிசுத்தமானது. நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிந்தவன். அதாவது அந்த வீட்ல இருந்து உங்களுக்கு அனுமதி அளிக்கும் வரை நீங்க அங்கேயே நுழையாதீங்க. திரும்பி வந்துருங்கோ. அதுவே உங்களுக்கு வந்து பரிசுத்தமானதாகும்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். அப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒருவருடைய இல்லத்திற்கு செல்லும்போது 3 முறை சலாம் கூறி அனுமதி கோருவாங்களாம். பதில் வந்தால் வீட்டின் உள்ளே செல்வாங்களாம். இல்லைன்னா திரும்பி சென்று விடுவாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டின் உள்ளே வர அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் கூறி அனுமதி கோரினாங்களாம். சாது ரலி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்காதவாறு வேண்டுமென்றே வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 3 முறை சலாம் சொல்ல, சாது வந்து 3 முறை பெருமானாருக்கு கேட்காதவாறு பதில் சலாம் கூறினாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து திரும்பி விட்டாங்களாம். சாது அவங்கள வந்து பின்தொடர்ந்து சென்ற அல்லாஹ்வின் தூதரே, என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். நீங்கள் கூறிய சலாம் அனைத்தும் என் காதில் விழாமல் இருக்கல. உங்களுக்கு கேட்காதவாறு உங்களுக்கு நான் பதில் கூறினேன். உங்களது சலாத்தையும் பரக்கத்தையும்
நான் அதிகமாக பெற விரும்பினேன் என்று அவங்க கூறியிருக்காங்க. இத அறிவிக்கிறவங்க வந்து அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் வந்து அஹமதுல அ 12406வது ஹதீஸ். அந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பால் அருந்துவதற்காக மிக்தாத் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து சென்றிருக்காங்க. அங்க வந்து வீட்ல நுழையும்போது சலாம் கூறியே நுழைஞ்சாங்களாம். பின்வரும் ஹதீஸ்லேருந்து வேறொரு செய்தியும் நாம அறிந்து கொள்ள வேண்டும். உரத்த குரல்ல சப்தமிட்டு யாருக்கும் கேட்காதவாறு மிகவும் மெதுவாகவும் சலாம் சொல்லக்கூடாது. சலாம் சொல்வதில் நடுநிலைமையை பேண வேண்டும் சொல்லி அல்லாஹ் வந்து இந்த ஹதீஸ்ல சொல்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இரவுல எங்கள்ட்ட வந்து உறங்கிக் கொண்டிருப்பவரை எழுப்பாதவாறு விழித்திருப்பவருக்கு கேட்கக்கூடிய வகையில சலாம் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். இத வந்து அறிவிக்கிறவங்க வந்து மிக்தாத் பின் அஸ்வாத் அலி. நூல் வந்து முஸ்லிம்லயும் அகமதுலயும் இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. முஸ்லிம்ல 4177வது ஹதீஸாவும், அகமதுல 22,692வது ஹதீஸாவும் இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. சஹாபாக்கள் வந்து இந்த ஒழுக்கத்த வந்து வாழ்க்கையில ஒரு அங்கமாகவே ஆக்கிக்கொள்ளும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சிறந்த பயிற்சியை பெற்றவங்களாக இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தம் மனைவிமார்களை கோபித்துக் கொண்டு ஒரு அறையில் தனியாக இருந்தார்கள். அப்போது அவங்கள வந்து சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து வருகை தந்தாங்களாம். 3 முறை உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து சலாம் கூறியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பதில் சொல்லலையாம். இதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அனுமதி அளிச்சாங்களாம். உள்ளே போனாங்களாம். சலாத்திற்கு பதில் வரவில்லை என்றால் உள்ளே செல்லக்கூடாது என்பதை உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து தெளிவாக உணர்ந்திருந்ததால் இவ்வாறு நடந்து கொண்டாங்களாம். அ உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்கியிருந்த மாடி அறைக்கு ஏறி சென்றாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் கூறினாங்களாம். ஆனா யாரும் உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு பதில் சலாம் சொல்லலையாம். மீண்டும் சலாம் சொன்னாங்களாம். அப்போதும் அவங்களுக்கு யாரும் பதில் சலாம் சொல்லலையாம். பிறகு 3வது முறையும் அவங்க சலாம் சொன்னாங்களாம். யாரும் அப்போதும் யாரும் பதில் சலாம் சொல்லலையாம். உமர் ரலியல்லாஹு அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அழைத்தபோது வந்தாங்களாம். இத வந்து அறிவிக்கிறவங்க வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். நூல் வந்து புகாரில 5203ல இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து கணவன் வந்து மனைவிக்கு சலாம் சொல்லணும். பலர் வந்து நண்பர்கள்ட்ட மட்டும் தான் சலாம் கூறிக்கொள்ளாங்க. ஆனா தன்னுடைய வீட்டில் உள்ளவங்க வந்து உறவினர்கள சந்திக்கும் போதோ சலாம் கூற மாட்டிக்காங்கோ. புதிதாக சலாம் கூறுவதற்கு கூச்சமும் படுறாங்க. உறவும் அவங்களுக்கு வந்து தடையாக அமைந்து விடுதாம். கணவன் மனைவியாக இருந்தாலும், தந்தை மகனாக இருந்தாலும் வந்து சலாம் கூறுவதற்கு வந்து தயங்கக்கூடாது. நம்ம வெட்கப்படக்கூடாது. நம்ம வந்து சலாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த வழிமுறைய வந்து கடைபிடிக்க சொல்லி சொன்னாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து பெருமானாரை விட அதிக வயது குறைந்தவராக தான் இருந்தாங்க. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வரும்போது சலாம் கூறி நுழையும் பழக்கம் கொண்டவர்களாகவே திகழ்ந்தாங்களாம். குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அவங்கள வந்து அப்ப அவங்கள வந்து பற்றிய கயவர்கள் அவதூறுகளாக பரப்பியத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது சந்தேகம் கொண்ட நேரத்திலும் சலாம் சொல்வதை வந்து கைவிடல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் கூறிவிட்டு, "நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?" என்று கேட்டாங்களாம். இத அறிவிக்கிறவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு. நூல் வந்து புகாரில 2661ல இந்த ஹதீஸ் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்புறம் வந்து ஆள் இல்லாத வீட்ல நுழையும்போது நம்ம என்ன சொல்லணும்? சலாம் சொல்லணும். வீட்ல யாரும் இல்லை என்றாலும் நம்முடைய வீடாக இருந்தாலும் சரி, அடுத்த வீடாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து இந்த நேரத்தில நம்ம நமக்காக சலாம் சொல்லிக் கொள்கிறோம். வீட்டுக்குள்ள வந்து வந்துவிட்டாலே எந்த தீங்கும் நம்மளுக்கு நேரிடாது. யாருடைய பாதுகாப்பும் தேவையில்லை என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது. சொகுசு அறையில படுத்து உறங்குபவனும் மாரடைப்பு ஏற்படுது. ஆகையினால எங்கிருந்தாலும் அல்லாஹ்வின் சாந்தி நமக்கு தேவைப்படுது. அதனால பின்வரும் வசனம் வந்து நமக்கு இந்த சலாத்த பத்தி அ கட்டளையிடுகிறது. என்னன்னு பார்ப்போம். 24வது அத்தியாயத்தில 61வது வசனத்தில அல்லாஹ் சொல்றான். வீடுகளில் நுழையும்போது அல்லாஹ்விடமிருந்து பாக்கியமுள்ள தூய்மையான காணிக்கையான உங்கள் மீதே சலாம் கூறிக்கொள்ளுங்கள். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவ்வாறே உங்களுக்கு வசனங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். இந்த வசனத்தில சொல்றாங்க. அப்புறம் வந்து பலமுறை சலாம் கூறுதல். ஒருவரை நாம் சந்திக்கும்போது சலாம் கூறிவிட்டோம். பிறகு மீண்டும் அவர் நம் கண்ணில் தென்படும்போது மறுபடியும் சலாம் கூறிக்கொள்வதில் தவறு ஏதும் இல்லைன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. கூறியுள்ளாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? சலாத்த வந்து அதிகமாக சொல்லணும். நம்ம தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க எல்லாத்துட்டயும் நம்ம சலாம் சொல்லணும். அ சிறந்த பழக்கம் எதுன்னா, நம்ம வந்து தெரிஞ்சவர், தெரியாதவர், அறிந்தவர், அறியாதவருக்கு வந்து சலாம் சொல்றது தான் சிறந்த செயல்ன்னு சொல்லி
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க. அதனால நம்ம என்ன செய்யணும்? சலாத்த வந்து அதிகமாக பரப்பணும். சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களுக்கு சலாம் சொல்லணும். பெரியவங்களா இருந்தாலும் சின்னவங்களுக்கு சலாம் சொல்லணும். இந்த சலாம் சொல்லும் முறையை நம் கடைபிடித்து நன்மக்களாக வாழ வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்தவள என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவானா அன்னில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.